எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம். சிம்மம் ராசினியர்களை, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு தை மாத பலன்கள்ல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் வீற்றிருப்பது சிறப்பா சரியா என்று நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. 6ஆம் இடத்துல சூரியன் பிறப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும் என்பதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை விதி. அதில் ராசிநாதனாக இருந்தாலும் கூட சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது காலபூசனுக்கு 10ஆம் இடமாக இருக்கிற காரணத்தினாலும், அவர் காலபூசனுக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும், இந்த 4, 10 என்று சொல்லக்கூடிய 2 இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட தாத்பரியங்கள் காரியங்கள் உங்களுக்கு கைகூறி வரக்கூடிய அனுகூலங்கள் உண்டு. அப்ப 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வென்று காட்டுவதற்கு, கலன்களை கட்டி முடிப்பதற்கு, யாரென்று தெரியாதவர்கள் போட்டிகளிலே கலந்து கொண்டு ஜெயிப்பதற்கு, கையெழுத்து போட்டு ஜெயிக்கிறது, ஒப்பந்தங்கள்ல ஜெயிக்கிறது, இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த வீரியத்தை விட இப்பொழுது சற்று அதிகமாகவே தைரியத்தோடு போராடி வெற்றி பெறுவது, குறிப்பாக இந்த பரீட்சை எழுதுற பசங்க, விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி எல்லா விதத்திலுமே அடுத்து என்ன என்று ஒரு சஸ்பென்ஸா உங்க லைஃபை கொண்டுட்டு போகிற நிலைகளில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த தை மாதம் ஒரு அற்புதமான ஒரு போட்டிகளை வென்று காட்டி நீங்கள் செலக்ட் ஆகி முன்னாடி நிற்கிறீங்க. இப்படிங்கிற அளவுக்கு தை மாசம் சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் இருந்தால் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேலவனை போல ஒரு பாட்டு இருக்கு. முருகப்பெருமானை போல அது அந்த துரதிருஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தி பெற்றிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை கட்டுவீங்க, இல்லை கடனை வாங்கி தொழிலுக்கு போவீங்க. 6ஆம் இடம் என்பது கடன்கள், எதிரிகள், நோய்கள் என்று மட்டுமே சொல்லக்கூடாது. 6ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய உழைப்பு. அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல கடினமாக உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டாத களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் வெற்றி நிச்சயம். அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியாக வென்று காட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் வச்சிருக்கின்றார். அப்ப உச்சம் பெறுகிற வீட்டுக்கு 10ஆம் இடத்துல போயாச்சுன்னா உச்ச பலத்தை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார் அர்த்தம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அரசாங்கம், அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், பெரியோர்கள், பணக்காரங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவரிடமும் நீங்கள் நற்சான்று பெற்றுக் கொள்ளக்கூடிய, நல்ல விதமான அனுகூலங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். ஆனா 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். உங்க ராசிக்கு கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது பெரும் குற்றம் அல்ல. இருந்தாலும் சில பேர் வீட்டை விட்டு போய், ஊரை விட்டு போய் படிக்கிறதுக்காக, வேலைக்காக, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், சாப்பாடு சரியில்லை, எதையுமே தூங்க முடியல, அனுபவிக்க முடியல, என்ன பொழப்பு, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஒரு மாற்றம் நிகழ்கின்ற வாய்ப்புகள் இந்த தை மாசத்திலே உங்களுக்கு அந்த இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற்று நீங்கள் சுகமாக வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய நேத்திரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசியில பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வையின் மூலமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு அப்பப்போ ஏதாவது உடம்புல தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்தது. சில பேருக்கு கழுத்து வலி வந்தது, ஷோல்டர் பெயின் வந்தது, வயிற்று வலி வந்தது, முதுகு வலி வந்தது, இடுப்பு வலி வந்தது. நல்லா செக் பண்ண சொல்றாங்க சார், பிளட் செக் பண்ண போனா ஒன்றுக்கு 3 வாய்க்கு அனுப்பி செலவெடுத்து வைக்கிறாங்க சார். இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த காலகட்டத்திற்கு மருந்தாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக இப்போ உடல்நிலைகளிலும் நல்ல ஒரு திருத்தமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல சனி பகவானுக்கு அஸ்தங்க தோஷம் ஏற்பட்டு போகும். அப்ப இருந்த உங்க உடம்புல இருந்த, மனசுல இருந்த கொஞ்சம் உருவான தொல்லைகள், நெகட்டிவ் தாட் எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்பாக வந்து சேரும். இதுல 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கலாமான்னு கேட்டா, 10ஆம் பாவாதிபதி காரபுருஷனுக்கு 2 கூடையவன், ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால்
உறுதியாக உங்களுக்கு தொழில் மேன்மைகள் உண்டு, நினைத்ததை நடத்தி காட்ட முடியும், நல்ல பதவிகளிலிருந்து உண்டு அலங்கரித்து காட்ட முடியும், பெயர் புகழ் கௌரவம் அவார்ட் ரிவார்ட் எல்லாம் வாங்க முடியும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு படிப்பு பிரமாதமாக வரக்கூடிய மாசமா இருக்கும். சில பேர்களுக்கு ஊர் மாற்றம் இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகருக்கு வரக்கூடியதாக இருக்கு. இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பதும் அந்த சூரியனை செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பது 9 புடையவன் அவங்க ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பது என்பது அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய மாதம். யாராவது ஒருத்தர் நமக்காக உழைக்கிறாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கலாம், இப்படிங்கிற துறை சார்ந்து இருக்கக்கூடிய பணம் வைத்து பணம் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்ல போடுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு கூட இந்த தை மாசத்துல மிக அருமையான பலன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அடிப்படை விதிகளின்படி இந்த கேது பகவான் அந்த சைலண்டா இருக்கிறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால உங்களுடைய 9ஆம் பாவாதிபதி இல்ல 5ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த தை மாதம் என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பண வரவுகள், மகிழ்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை, மன நிறைவு, இப்படிப்பட்ட அநேக பான்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அதிலும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டோ அல்லது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோ வந்தீங்கன்னா நிச்சயம் தை மாசம் உங்களுக்கு சிறப்புடையதாகவே அமையும்.